பிரேசில் நாட்டுல சின்ன வயசுலேயே கார் ரேஸ்ல சென்னாவுக்கு ஜெயிக்குற வெறி இருந்துச்சு. வேகமாவும் கவனமாவும் எப்பவும் பெஸ்டா இருக்கணும்னு நினைச்சாரு. 1984ல மொனாக்கோவுல பயங்கர மழை. புதுசா வந்த சென்னா முன்னாடி போன வீரர வேகமா நெருங்கி அவரோட திறமைய உலகத்துக்கு காட்டினாரு. மெக்லாரன் டீம்ல சென்னாவும் புரோஸ்டும் பயங்கரமா போட்டி போட்டாங்க. அவங்க சண்டை ஒரு பொற்காலமா ஆர்முலா 1ல பேசப்பட்டுச்சு. சென்னாவுக்கு ரேஸ் ஜெயிக்கிறது மட்டும் முக்கியமில்ல, ஒவ்வொரு லேப்பையும் பெரெக்டா ஓட்டணும்னு நினைச்சாரு. தன்னோட காரோட ஒன்றிப் போய் அந்த சரியான தருணத்துக்காக எப்பவும் தேடிட்டே இருந்தாரு. தன் சொந்த நாட்டுல 1991ஆம் ஆண்டு ஜெயிச்சது சென்னாவுக்கும் அவரோட நாட்டு மக்களுக்கும் ரொம்ப முக்கியமான தருணம். அவரோட சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடினாங்க. ரேஸுக்கு முன்னாடியும் நடுவுலையும் சென்னா ரொம்ப தீவிரமா கவனமா இருப்பாரு. ரேஸோட ஒரு ஸ்பெஷல் தொடர்பு அவருக்கு இருந்ததா நிறைய பேர் சொல்வாங்க. அவரோட தைரியமும் நம்பிக்கையும் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. ஆனா 1994ல இமோலா ரேஸ் டிராக்ல ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு. அவரோட கார் விபத்துக்குள்ளானதும் உலகம் முழுக்க ரேஸ் ரசிகர்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. அவர் சீக்கிரமே நம்மள விட்டு போனாலும் அவரோட புகழ் எப்பவும் நிலைச்சிருக்கும்.